நம்ம பெண்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்களோ பிறக்கக்கூடிய மாதா செய்வது மக்களுக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கும் நல்ல குடும்ப வளர்ச்சியில் இருக்கிறதுக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். இப்போ பெண்களுக்கான யோகாவில் மகளிருக்கான யோகாவில் முதல்ல இப்போது 10 வயதிலிருந்து 15 வயதுக்குள்ளே செய்யக்கூடிய இப்போ ஒருத்தவங்க பண்ண போகிறாங்க ரிக்ஷிதா. இப்போ நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். இது உடலுடைய எடை குறைவாக இருக்கிறதுக்கும் அது மாதிரி ஹார்மோன்ஸ் நன்கு இயக்கப்படுவதற்கு இந்த ஆசனம் சிறந்த ஆசனம். குறிப்பாக தலை மண்டையோடு இவர்களை நன்காகும். நின்ற நிலையிலிருந்து 2 கால் பாதங்களும் மெதுவாக குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 2.5 அடி வைக்கிறோம். பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டு 2 கைகளும் மேல் நோக்கி உயர்த்துகிறோம். பிறகு படிப்படியாக மூச்சு காற்றை வெளியேற்றி கொண்டு முன்புறமாக குனிகிறோம். குனிந்து 2 கைகளும் காலுடைய நெருக்கமாக கொண்டு வந்து தலையினுடைய மையப்பகுதியை தரையின் மீது வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த அடி வயிற்று பகுதி நன்கு இயக்கப்படுகிறது. தலையினுடைய மண்டையோட்டுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்கிறது. ஐம்புலன்களான கண், காது, மூக்கு, வாய், தோல் இவைகளுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது. அதுபோல் முழங்கைகள் இடுப்பையும் கைகளையும் தாங்கி இருப்பதால் கைகள் உறுதிப்படுகின்றன. கையினுடைய உள்ளங்கைகள் தரையின் மீது அழுத்தப்படும் போது அக்குப்ரெஷர் புள்ளிகளில் மூளை சார்ந்து கண்கள் சார்ந்து இருப்போன்று உடல் இயக்கங்கள் இருக்கக்கூடிய எல்லா அழுத்த புள்ளிகளுக்குமே நல்ல அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. மீண்டும் மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே மேல் நோக்கி வருகிறோம். இந்த ஆசனம் மூர்த்தாசனா, கிரீட ஆசனம். எப்படியுடைய மன்னருடைய தலையில் கிரீடம் இருப்பது போல இருக்கிறது. இந்த மூச்சை இழுத்துக்கொண்டே படிப்படியாக மேலே வரும். திரும்ப கால்களை மெதுவாக ஒன்றோடு ஒன்று இயக்கின்றோம். முதன்முறையாக பயிற்சி செய்யும்போது சிறிய அளவில் பயிற்சி பண்ணுங்கள். நன்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைச்ச பிறகு முழுமையாக நிலைக்கு போகிறான். இப்போ அப்படியே திரும்பி 2 கால்களுக்கும் அதே போன்று போதுமான இடைவெளி தருகின்றோம். ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி மூச்சு காற்றை எடுத்துக்கொண்டே மேல் நோக்கி உயர்த்துகிறோம். பிறகு மூச்சு காற்றை வெளியேற்றி கொண்டே படிப்படியாக முன்புறம் குனிந்து தலையினுடைய மையப்பகுதியை தரையின் மீது வைக்கிறோம். கால்கள் எந்த அளவுக்கு போதுமான இடைவெளி தரமோ அந்த அளவுக்கு உடம்பினுடைய தலைப்பகுதி கீழ் நோக்கி வரும். இது போன்று செய்யும் பொழுது ஹார்மோன்ஸ் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. தலையினுடைய மையப்பகுதி அழுத்தப்படுதல் அது உச்சம் தலையில் இருக்கக்கூடிய சகசரம் என்ற நிலை நன்கு தூண்டிவிடப்படுகிறது. அதே போன்று கைகள் கால்களில் எந்தவித பிடிப்பும் இல்லாமல் இருக்கிறது. அடி வயிற்று பகுதி சிறப்பாக இயக்கப்படுவதால் எதிர்காலத்தில் மாதவிடாயில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள் போன்றவை உபாதைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. மீண்டும் மூர்த்தாசன நிலையிலிருந்து மூச்சு காற்றை எடுத்துக்கொண்டே படிப்படியாக மேல் நோக்கி வைக்கிறோம். அதனால் மகளிருக்கு ஏற்ற மணியான யோகாவில் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி சிறந்த ஆசனங்களை தேர்வு செய்து பயிற்சி செய்யும்போது சிறந்த வாழ்க்கை வாழலாம். இப்பொழுது பின்புறமாக திரும்பி 2 கால்களுக்கும் போதுமான இடைவெளி. 2-3 நிலையில் பார்க்கும்போது நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு செய்வதற்கு எளிதாக இருக்கும். மூச்சு காற்றை எடுத்துக்கொண்டே மேல் நோக்கி வருகிறோம். பிறகு படிப்படியாக சுவாசத்தை வெளியேற்றி கொண்டே முன்னோக்கி வந்து ரொம்ப அவசரமாக வேகமாக இருந்தால் குட்டிகரணம் போடுற மாதிரி. அதனால் படிப்படியாக மெதுவாக தான் முயற்சி பண்ணும். பொறுமை யோகத்தின் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிறது. கையினுடைய உள்ளங்கை பகுதி தரையை நன்கு அழுத்தப்படுகிறது. இது போன்று ஒரு 10 வினாடிகள் இடுப்பினுடைய பகுதி, அதே மாதிரி அடி வயிற்று பகுதி, கழுத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி, தலையினுடைய உச்சந்தலையில் பீனியல் பிட்யூட்டரி சிறப்பு, அதே போன்று மொத்த இயக்கமே இந்த கிரீடாசனம் சொல்லக்கூடிய மூர்த்தாசனத்தால் சிறப்பான பயனை பெறுகிறது. மீண்டும் மெதுவாக கால்களை ஒன்றோடு ஒன்று பொருத்தி கொண்டு மேல் நோக்கி மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே பழைய நிலைக்கு மீண்டும் திரும்பி முந்தைய நிலைக்கு வந்துவிடுறோம். இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த ஆசனம் மூர்த்தாசனம் கிரீடாசனம் பேர். இந்த ஆசனம் எல்லாருமே செய்யணும்னு அவசியம் இல்லை. படிப்படியாக குழந்தையினுடைய உடல் எடை வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி படிப்படியாக முயற்சி பண்ணுங்கள். உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு விதத்தில் யோக பயிற்சியை செய்தாலே எங்களுக்கு சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.